ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தோழி. வெல்கம் டு மை சேனல். நோ ஆல் ஹாய். வாட்ஸ்அப் நம்பரை லிங்காக மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அவ்வளோலாம் நீங்கள் ஷாக் ஆக வேண்டாம், சரிங்களா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லை. இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை வெளியில் கொண்டு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தயங்கி யோசிப்பாங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறதுக்கு. அதனால் இப்படி லிங்காக கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் இந்த வாட்ஸ்அப் நம்பரை எப்படி நம்ம லிங்காக மாற்றணும் அப்படின்ற நான் சொல்கிறேன். நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் அப்படின்னு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஃப்ரீ வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா இருக்கும். நீங்கள் இந்த கீழே க்ரியேட் வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்ற இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே போனீங்க அப்படின்னா கெட் அ ஃப்ரீ வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கஸ்டமர் மெசேஜ், அதாவது இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸோ உங்கள் ஒர்க்கோ நீங்கள் என்ன ஒர்க்கு ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அதை மெம்பர்ஸ் உங்களோட ஆட் பார்த்து தான் வந்திருக்காங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது மெயினாக இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் என்ன மெசேஜ் நீங்கள் டைப் பண்ண விரும்புகிறீங்க. நான் Hi, may I know your advertisement details அப்படின்னு நம்ம இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த நம்பரை கிளிக் பண்ணாலே, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மெசேஜ் ஷோ ஆகும். அதாவது யாரெல்லாம் இந்த கிளிக் பண்ணி வராங்களோ அவங்க இந்த மெசேஜ் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கஸ்டமர் மெசேஜை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ இதில் நம்ம நம்பரை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜென்ரேட் மை லிங்க்கை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு லிங்க்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இதை காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம லிங்க்கு நமக்கு காப்பி ஆகிடும். இப்போது அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு இதில் காப்பி பண்ணுறேன். இதுதான் உங்களுடைய லிங்க்கு. இந்த லிங்க்கை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இந்த லிங்க் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது ஷோ ஆகும். நான் இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, ஹாய் மே ஐ நோ யோர் அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு மெசேஜ் வருதா. இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை நம்ம லிங்காக போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் நமக்கு ஜென்ரேட் நம்ம போயிடலாம். ஏன்னா நம்பராக நீங்கள் டைப் பண்ணுறது சில பேர் சேஃபாக யோசிக்கலாம், அன்சேஃபாக இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சா அப்படின்றத இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட இதை சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இது என்ன மாதிரிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்து உங்களோட இதெல்லாமே கிளியர் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம், இது ரொம்ப சேஃபான விஷயம். இது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ட்ரை பண்ணவங்க இருப்பாங்க, பட் இதை பற்றி தெரியாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye. Thanks for watching. Have a great day.